தற்பொழுது நாங்கள் பார்க்கலாம் எப்படி ஒரு வீட்டுக்குறை நிரந்தரமாக நீக்குதல் என்று. அதற்கு கணக்கெடுத்தல் தெரிவினை தெரிவு செய்து தேடவும். அதில் நான் 5வது வீட்டுக்கூரை தெரிவு செய்கிறேன் நிரந்தரமாக நீக்குவதற்கு. இதில் கூறினை அல்லது குடித்தனத்தை நீக்குதல் எனும் தெரிவு உள்ளது. அதை தெரிவு செய்து இந்த வீட்டுக்கூரை தெரிவு செய்தால் இதை நீங்கள் 2வது ஆப்ஷனை தெரிவு செய்தால் நிரந்தரமாக நீக்கிறதுக்கு அது ஒரு கன்ஃபர்மேஷன் கோட் கேட்கும். அதற்கு நீங்கள் ஆம் என்று கொடுத்தீங்க என்று சொன்னால் அதுக்கு ஒரு எந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒன்று கேட்கும். இதுக்கு யூசர் நேம் கேட்காது, பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்ட் நாங்கள் ஏற்கனவே இதுக்கு வைத்திருக்கிறோம். டிசிஎஸ் at 710 45 #21. ஓகே, இப்பொழுது நீங்கள் பாஸ்வேர்டை டிலீட் பாஸ்வேர்டை கொடுத்தீங்களா, ஓகே என்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் திருப்பி கன்ஃபர்மேஷனுக்காக திருப்பி பாஸ்வேர்டை திருப்பி என்டர் பண்ண சொல்லும். டிசிஎஸ் at 710 45 #21 ஓகே கொடுத்தால் இப்பொழுது உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கோட்டுக்காக ஒரு முறை நிரந்தரமாக நீக்கப்பட்டால் அதை மீள பெற்றுக்கொள்ள முடியாது. குறை நிரந்தரமாக நீக்க நீங்கள் உறுதியாக உள்ளீர்களா, ஆம் என்று கொடுத்தீர்களானால் அந்த வீட்டுக்குறை நிரந்தரமாக நீக்கப்படும். இப்பொழுது நீங்கள் கணக்கெடுப்புக்கு சென்று தேடவும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5வது வீட்டுக்கூறு அதில் உள்ள எந்த ஒரு ஸ்டேட்டஸும், அதாவது கம்ப்ளீட்டட் ஒரு 1 household 1 person என்று இருந்தது. இப்பொழுது அந்த 5வது ஹவுஸ்ஹோல்டில் எந்த ஒரு தரவும் இல்லை. அப்பொழுது நீங்கள் முதலிருந்து தான் அந்த டேட்டாவை நீங்கள் எடுக்க வேண்டுமாக இருந்தால் முதலிருந்து நீங்கள் டேட்டாவை எனுமரேஷன் செய்ய வேண்டும்.